வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் பிரெயின்ஸ் ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கியர் லெக்சர் சீரீஸில் ப்ரீவியஸாக நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன், அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ், அந்த கண்டக்டர்ஸோட சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரான போல் அண்ட் டவர், அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், கண்டக்டன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனை பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் ஏற்படுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஃபெக்டை பற்றி பார்க்க போகிறோம். That is skin effect, proximity effect, Ferranti effect and corona discharge. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கின் எஃபெக்ட். ஸ்கின் எஃபெக்ட் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்கின் எஃபெக்ட்னா என்ன, எங்கே நடக்கு, எதனால் நடக்கு, எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது, இதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது. மெயினாக ஃபஸ்ட் நம்ம ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தா, கண்டக்டரோட அவுட்டர் சைடில் வந்து கரண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், கண்டக்டரோட இன்சைடில் கரண்ட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். இதுதான் நம்ம ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கீழே உங்களுக்கு இமேஜை பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கண்டக்டரோட அவுட் சைடில் வந்து கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், கண்டக்டரோட சென்டர் பார்ட்டில் கரண்ட் கம்மியாக இருக்கும். இதுதான் நம்ம ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் நடக்கு, இது இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், கண்டக்டரில் எப்போதுமே நமக்கு இண்டக்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்போமா. ஏன்னா கண்டக்டர் வழியாக கரண்ட் போகும்போது அது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டராக மாறும். ஸோ அதை சுற்றி ஒரு இண்டக்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இண்டக்டன்ஸ் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது, கண்டக்டர்னால நம்ம ஒரு காயில்னால சொல்லுவோம். அந்த காயில் வழியாக நம்ம வோல்டேஜ் கொடுக்கும்போது அதை சுற்றி ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் தான் இந்த டயக்ராமில் காட்டியிருக்கோம். அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்ன நடக்கு, கண்டக்டரோட மைய பகுதியில் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். கண்டக்டரோட வெளிப்பகுதியில் பார்த்தா ஃப்ளக்ஸ் வந்து இப்படி அவுட்டரில் சுற்றி வருமா. கண்டக்டரோட சென்டரில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வெளியில் போக எங்கேயும் இடம் இருக்காது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சைடில் என்ட்ரு ஆகி ஒரு சைடில் லீவ் ஆகும். அதே இது நீங்கள் கண்டக்டரோட அவுட் சைடு பார்க்கும்போது, ஏன்னா ஒரு சைடு கொஞ்சம் வெளியில் தெரியுமா, ஸோ மீதி ஃப்ளக்ஸ் வந்து அவுட் சைடில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதனால் என்ன நடக்குது, நமக்கு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து கண்டக்டரோட இன்சைடில் அதிகமாகவும் அவுட் சைடில் கம்மியாகவும் இருக்குமா. ஸோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்ம இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஃப்ளக்ஸ் லைன்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இண்டக்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, இண்டக்டர்னாலே டஸ் நாட் அலோவ் சடன் சேஞ்ச் இன் கரண்ட். அப்போ கரண்ட் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நமக்கு சென்ட்ரு சைடில் இண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அங்கே நமக்கு கரண்ட் கம்மியாக இருக்கும். அவுட்ரு சைடில் ஃப்ளக்ஸ் கம்மியாக இருக்குது, அங்கே நமக்கு கரண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்கின் எஃபெக்ட்டுக்கு மெயினான ரீசன். ஸோ என்னங்க தெளிவாக புரியுதா, நம்ம கண்டக்டர் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது கண்டக்டரை சுற்றி ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கண்டக்டர் சென்டரில் வந்து ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அதிகமாக இருக்கும், ஏன்னா அதில் வெளியில் போக எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அதே இது அவுட் சைடு கண்டக்டரை பார்த்தா அட்மாஸ்பியரிக் பேர்லேயும் கொஞ்சம் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அவுட் சைடில் பார்க்கும்போது அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், இன்சைடில் ஃப்ளக்ஸ் லைன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஃப்ளக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு இண்டக்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும், ஃப்ளக்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல இண்டக்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இண்டக்டன்ஸோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னது, இண்டக்டர் டஸ் நாட் அலோவ் சடன் சேஞ்ச் இன் கரண்ட். அப்போ ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல கரண்ட் கம்மியாக இருக்க போது, ஃப்ளக்ஸ் கம்மியாக இருக்க இடத்துல கரண்ட் அதிகமாக இருக்குது. ஃப்ளக்ஸ் எங்கே நமக்கு கம்மியாக இருக்குது, கண்டக்டரோட அவுட் சைடில் கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே நமக்கு கரண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. இதுதான் ஸ்கின் எஃபெக்ட். நெக்ஸ்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது, நேச்சர் ஆஃப் மெட்டீரியல், என்ன மாதிரி டைப் ஆஃப் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம், டயமீட்டர் ஆஃப் ஒயர், சின்ன டயமீட்டராக இருக்கா, லார்ஜ் டயமீட்டர் ஒயரை யூஸ் பண்ணுறோமா, ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுனாலும் நமக்கு ஸ்கின் எஃபெக்ட் அதிகமாகும், ஷேப் ஆஃப் ஒயர், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஸ்கின் எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அந்த மாதிரி சொல்ல முடியும். இந்த ஸ்கின் எஃபெக்டால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது, ஏன்னா ஸ்கின் எஃபெக்டால் என்ன சொன்னோம், சென்டரில் இருக்க நமக்கு கரண்ட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, அவுட்டரில் தான் கரண்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். இப்போ நம்ம சென்டரில் கரண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டோமா, அதனால் நமக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோவே இல்லைன்னு வச்சுக்கலாமா. ஸோ அவுட்டரில் மட்டும் தான் கரண்ட் போகுது. அப்போ அந்த எஃபெக்டிவ் ரேடியஸ் வந்து கம்மியாகுமா, அந்த கண்டக்டரோட ரேடியஸ் கம்மியாகுது. ரேடியஸ் கம்மியாச்சுனாலே அந்த கண்டக்டரோட கிராஸ் செக்ஷன் ஏரியா கம்மியாகுமா. ஏரியா கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸுக்கும் ஏரியாவுக்கு என்ன ரிலேஷன், R = ρL/Aன்னு பார்த்துருப்போமா. ரெசிஸ்டன்ஸும் ஏரியாவும் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஸோ நமக்கு ஏரியா நமக்கு கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் நமக்கு என்ன ஆகும், வோல்டேஜ் ட்ராப் அதிகமாகும். ஸோ வோல்டேஜ் ட்ராப் அதிகமாச்சுனாலே நமக்கு பவர் லாஸ் நடக்கு, டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சியும் குறைஞ்சிரும், கரண்ட் கேப்பபிலிட்டியும் குறையுது. ஸோ இதெல்லாம் ஸ்கின் எஃபெக்டில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். ஸ்கின் எஃபெக்ட் அப்போ எதில் தான் நடக்கு, இது நம்ம ஏசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது மட்டும்தான் நடக்கும், டிசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நடக்காது. இது நாங்கள் ஸ்கின் எஃபெக்ட் சொல்லும் போது இங்கே நம்ம போட்டிருப்போம். இது என்னது, டிசி கரண்ட் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எந்த ஸ்கின் எஃபெக்ட்டும் கிடையாது. ஏன், ஏன்னா டிசி கரண்டில் நமக்கு எந்த ஃப்ரீக்வன்சியும் கிடையாது, டிசியில் நமக்கு இண்டக்டன்ஸ் எஃபெக்ட் வராது, ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது. மெயினாக நமக்கு ஸ்கின் எஃபெக்ட் ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்குது அண்ட் இண்டக்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. நம்ம டிசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எந்த விதமான ஃப்ரீக்வன்சி இல்லையா, டைமை பொறுத்து வோல்டேஜ் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, கான்ஸ்டண்ட்டாக சேம் வோல்டேஜ் லெவல் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சி 0 ஆயிரும், இண்டக்டன்ஸ் எஃபெக்ட் 0 ஆயிரும்.
நம்ம ஏசியை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது மட்டும் என்ன நடக்கு, ஃப்ரீக்வன்சி ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது அண்ட் இன்டக்டன்ஸ் எஃபெக்ட்டும் இருக்குது. இதெல்லாம் நமக்கு என்ன கிடையாது, டிசியை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது எந்த விதமான ஸ்கின் எஃபெக்ட்டும் கிடையாது. அந்த டிசி ரெசிஸ்டன்ஸும் கம்மியாக தான் இருக்க போது. எஃபெக்டிவ் ஏரியா நம்ம கண்டக்டர் சைஸ் ஃபுல்லாமே நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், ஏரியாவும் குறைய போகிறதில்ல. அதே நம்ம லோ ஃப்ரீக்வன்சி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ரேடியஸ் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம், அதே மாதிரி ஏரியாவும் ரொம்ப கம்மியாக போகிறதில்ல. இந்த டயக்ராமில் நமக்கு பார்க்க தெரியும். அதே நம்ம ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குமா, ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அதிகமாக அது வெளில வந்துட்டே இருக்கும். ஸோ அவுட்டர் சைடில் ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஃப்ளக்ஸ் கம்மியாக இருந்தால் இன்டக்டன்ஸ் கம்மியாக இருக்க போது, இன்டக்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கரண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி ஸ்கின் எஃபெக்ட் இருக்குது. இப்போ ஸ்கின் எஃபெக்ட் என்னன்னு புரியுதா? டிசியை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆக போகிறதில்ல, ஏசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஸ்கின் எஃபெக்ட் ஒன்று வருது. அப்படின்னா என்னென்னா, கண்டக்டரோட அவுட் சைடு கரண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், கண்டக்டரோட இன்சைடு கரண்ட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, நேச்சர் ஆஃப் மெட்டீரியல், டயமீட்டர் ஆஃப் மெட்டீரியல், ஃப்ரீக்வன்சி, ஷேப் ஆஃப் ஒயர். இதில் என்ன ட்ராபேக், ஏன்னா நமக்கு வெளியில் மட்டும்தான் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரேடியஸ் குறையுது, ஏரியா குறையுது, ஏரியா குறைஞ்சதுனால ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலே வோல்டேஜ் ட்ராப் அதிகமாகும். ஸோ பவர் லாஸ் அதிகமாகுது, எஃபிஷியன்சி குறையுது, கரண்ட் கேப்பபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட். ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் என்னன்னா, முன்னாடி பார்த்தா இல்லையா ஸ்கின் எஃபெக்ட், அதே சேம் அந்த ஃப்ளக்ஸ் லைனோட அதே ப்ராப்பர்ட்டி தான், அதை கொஞ்சம் அப்படி மாடிஃபை பண்ணி சொல்ல போகிறோம். முன்னாடி நம்ம பார்த்தா இல்லையா, இந்த கண்டக்டர்ல சுற்றி ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்ன பண்ணும், இப்போ ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இடையில டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு லைனில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்ன ஆகுது, அது பக்கத்தில் இருக்க இன்னொரு லைனில் போய் இல்லை ஃப்ளக்ஸில் போய் கட் பண்ணும். ஏன்னா தனித்தனி கண்டக்டர் தான். இது ஒரு கண்டக்டர், இந்த டயக்ராமில் பாருங்க, இது ஒரு செப்பரேட் கண்டக்டர், இது ஒரு செப்பரேட் கண்டக்டர். இது வழியாகவும் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, இது வழியாகவும் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இதில் போகிற கரண்டால என்ன ஆகும், இதில் ஒரு ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் இந்த கண்டக்டர்லையும் செப்பரேட்டாக ஒரு ஃபீல்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெண்டு கண்டக்டர்களோட டிஸ்டன்ஸ் கம்மியாகும் போது என்ன ஆகும், ஒரு கண்டக்டரோட ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இன்னொரு கண்டக்டரோட ஃப்ளக்ஸ் லைன்ஸை போய் கட் பண்ணுமா, இப்படி கட் பண்ணுறது எஃபெக்ட் தான். அதாவது ஒரு கண்டக்டரோட ஃபீல்ட் லைன் போய் இன்னொரு கண்டக்டரோட ஃபீல்ட் லைனில் அஃபெக்ட் பண்ணுறதா நம்ம ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் சொல்லுவோம். இந்த கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த கண்டக்டர் இஸ் அஃபெக்டட் பை தி அனதர் கண்டக்டர். அதாவது ஒரு கண்டக்டர் இருக்க ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போய் இன்னொரு கண்டக்டரோட ஃப்ளக்ஸ் லைன்ஸை கட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லீக்கேஜ் கரண்ட் என்ன ஆகும், நம்ம ஜென்ரலாக பவர் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது, நம்ம டிரான்ஸ்மிட் பண்ற பவரும் கம்மியாகுது. இதுதான் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட். இந்த ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்னால மெயின் என்ன டிராபேக் இருக்குன்னா, கரண்ட் கான்சன்ட்ரேஷனே இருக்கு, பாதி கண்டக்டர்ல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஹாஃப் சைடில் உள்ள கரண்ட் கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் கண்டக்டரே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இன்னொரு பாதி சைடு கரண்ட் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது, நியர்பை கண்டக்டரால அஃபெக்ட் ஆகுது. ஸோ டோட்டல் ஃபுல் கண்டக்டரோட சைஸையும் நம்ம ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்னால யூஸ் பண்ண முடியல. இது இதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு, நேச்சர் ஆஃப் மெட்டீரியல். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம், காப்பரை யூஸ் பண்றோமா, அலுமினியத்தை யூஸ் பண்றோமா, டயமீட்டர் ஸ்மாலர் டயமீட்டரா பிக்கர் டயமீட்டரா. ஏன்னா டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகணும், நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்பேசிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். டயமீட்டரே அதிகமாக வச்சுட்டு நம்ம ரெண்டு கண்டக்டர் கடையில் ஸ்பேசிங் கம்மியாக வச்சிருந்தா அங்கே நமக்கு ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் அதை சுற்றி ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈஸியாக பக்கத்தில் உள்ள கண்டக்டரை போய் கட் பண்ண ஆரம்பிக்கும். இதில் மெயின் டிராபேக் என்னெல்லாம் இருக்குது, நம்ம ஸ்கின் எஃபெக்ட்ல சொன்ன அதே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான். என்ன நடக்குங்க, அதே மாதிரி தானே, ஒரு கண்டக்டரோட ஃப்ளக்ஸ் போய் அடுத்த கண்டக்டர் கட் பண்ணுது. ஸோ அங்கே என்ன ஆகுது, அந்த கண்டக்டரோட ரேடியஸ் குறையுது, ஏரியாவும் குறையுது. ஏரியா குறைஞ்சா நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் நமக்கு பவர் லாஸும் அதிகமாகுது. ஓகேவா? அப்போ நமக்கு ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் என்னன்னு சொன்னோம், ஒரு கண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், நியர்பை கண்டக்டரில் ஒரு ஃப்ளக்ஸ் லைன்ஸை போய் கட் பண்ணுது, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. அது என்ன பண்ணும், நம்ம ஜென்ரலாக அந்த கண்டக்டர் வழியாக பாஸ் பண்ணிட்டு இருக்க கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இதெல்லாம் நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுற பவர் வேஸ்ட் ஆகுது, பவர் லாஸ் ஆகுது. இதுதான் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபெராண்டி எஃபெக்ட். ஃபெராண்டி எஃபெக்ட்னா என்ன, 1890 ஜெபஸ்டின் ஃபெராண்டி அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஒரு தியரி சொன்னார். அந்த தியரியை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபெராண்டி எஃபெக்ட் சொன்னோம். இதை கண்டுபிடிச்சவர் நேம் ஃபெராண்டினால அவரோட பேரே இந்த எஃபெக்ட்டுக்கு வச்சுட்டாங்க. ஜென்ரலாக எப்போவுமே நமக்கு டிரான்ஸ்மிஷன் லைனில் சென்டிங் எண்ட் வோல்டேஜ் தானே அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம அப்படி தானே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்டிங் எண்ட் வோல்டேஜ் கொடுப்போம், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகி ரிசீவிங் எண்ட் சைடு சென்டிங் எண்டை விட கம்மியாக இருக்குன்னு பார்த்துருப்போம். அந்த ஃபெராண்டிங்கிறவர் என்ன சொன்னாருன்னா, சென்டிங் எண்ட் வோல்டேஜை விட ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒன்று தியரியே சொன்னாப்புல. அது எங்கே எந்த இடத்துல மட்டும் பாசிபிள்ங்கிறதையும் அதையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்லையும் மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனையும் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோமா. அதே நம்ம ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் கெப்பாசிட்டரை கன்சிடர் பண்ண மாட்டோம். லாங் டிரான்ஸ்மிஷன் லைனில் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். டியூ டு அந்த கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டால் என்ன ஆகுதான், ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் வந்து சென்டிங் எண்ட் வோல்டேஜை விட அதிகமாகலாம். எதனால் அதிகமாகுது,
மெயினாக நம்ம கெப்பாசிட்டர்னாலே அதில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒன்று சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். மாற்றி மாற்றி நடக்குமா? ஃபுல்லாக சார்ஜ் ஆகும், அகைன் ஃபுல்லாக நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகும். சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் இதுதான் கெப்பாசிட்டர் நடந்துகிட்டே இருக்கும். இதே கெப்பாசிட்டர் நமக்கு லாங் டிரான்ஸ்மிஷன்ல இல்லை, ரெண்டு லைனுக்கு அக்ராஸாக கெப்பாசிட்டர் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கெப்பாசிட்டர் அதே மாதிரி தான் சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகிறத லைன் சார்ஜிங் சொல்லுவோம், டிஸ்சார்ஜ் ஆகிறத வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் என்ன இருக்கான், அந்த லைன் சார்ஜிங் வந்து வோல்டேஜ் ட்ராப்போட அதிகமாக இருக்கும். எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ அது ஃபுல்லாக அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகிறது இல்லை, ஒரு பர்டிகுலர் லெவல் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அகைன் சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, லைன் சார்ஜிங் வோல்டேஜ் ட்ராப்போட அதிகமாக இருக்குன்னு சொன்னாப்புல. இந்த வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்கு, ரிசீவிங் இந்த சைடு வந்து சென்டிங் இந்த வோல்டேஜோட அதிகமாக இருக்கு. ஸோ ஃபெராண்டி எஃபெக்ட்னா என்ன, ரிசீவிங் இந்த வோல்டேஜ் சென்டிங் இந்த வோல்டேஜோட அதிகமாக இருக்கணும். அண்டர் எந்த கண்டிஷன்ல, நோ லோட் கண்டிஷன்ல ஆர் லைட் லோட் கண்டிஷன்ல. நோ லோட் கண்டிஷன்னா ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும். அந்த ஓப்பன் சர்க்யூட் அக்ராஸா நம்ம வோல்டேஜை மெஷர் பண்ணி பார்த்தா தான் இருக்கும். நம்ம லோட கனெக்ட் பண்ணிட்டா ரிசீவிங் இந்த வோல்டேஜ் சென்டிங் இந்த வோல்டேஜ் அதிகமாக இருக்காது. அண்டர் லைட் லோட் கண்டிஷன் ஆர் நோ லோட் கண்டிஷன்ல receiving end voltage is greater than sending end voltage. இதுதான் ஃபெராண்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ். கொரோனா அப்படின்னா என்ன, அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒரு வயலட் க்ளோ, ஹிஸ்ஸிங் நாய்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறதா நம்ம என்ன சொல்லுவோம், கொரோனா அப்படின்னு சொல்றோம். இதனால இது ப்ரொடியூஸ் ஆகுது, இதை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நீட்டா ஞாபகம் வச்சுக்கணும், பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். அது என்ன பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைனை எடுத்துக்க, ரெண்டு லைனுக்கு அக்ராஸா வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்குமா? ஏன்னா ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைன்லையும் சேம் வோல்டேஜ் டிரான்ஸ்மிட் ஆக போறது இல்லை. ஐடியலா நமக்கு சேம் வோல்டேஜ் தான் டிரான்ஸ்மிட் ஆகணும். பட் ப்ராக்டிக்கலா என்ன ஆகும், ரெண்டு டிரான்ஸ்மிஷன்லையும் சேம் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆக போறது இல்லை. ஸோ ரெண்டு லைனுக்கு அக்ராஸா நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குமா? அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகும், ஒரு பாயிண்ட்லையும் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ நீ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டேன்னா இதோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துக்க அண்ட் இதோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துக்க. இந்த ரெண்டுக்கு அக்கராசா ஆல்வேஸ் என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்குமா? ஏன்னா ரெண்டு லைன்லையும் நமக்கு சேம் வோல்டேஜ் டிரான்ஸ்மிட் பண்ண போறது இல்லை. இங்கே ஒரு 230 வோல்ட் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கோம்னா இங்கேயும் ஒரு 230 வோல்ட் போயிட்டு இருக்கணும். பட் ப்ராக்டிக்கலா இங்க ஒரு 230 ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு 230 வோல்ட் எடுத்துக்க. பட் ப்ராக்டிக்கலா பார்த்தா ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு 230 வோல்ட்னு வச்சுக்க, செகண்ட் லைன்ல ஒரு 225 வோல்ட்னு வச்சுக்க. ஒரு 5 வோல்ட் டிஃபரன்ஸ் இருக்குமா? இந்த 5 வோல்ட் டிஃபரன்ஸுமே இந்த ரெண்டு பாயிண்ட் கடல நம்ம வெவ்வேறு இடத்துல வச்சு மெஷர் பண்ணும்போது வெவ்வேறு வோல்டேஜ் இருக்கும். டியூ டு என்ன இருக்கும், அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் அண்ட் கிராவிட்டியால இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். இப்போ ரெண்டு லைனுக்கு இடையிலையும் நம்ம ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்க. இந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீ ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணு, 5 வோல்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே இது நம்ம 1 மீட்டருக்கு அக்ராஸா பார்க்காம ஒரு 0.5 மீட்டருக்கு அக்ராஸா நீ மெஷர் பண்ணி பார்த்தா அங்க வேற ஒரு வோல்டேஜ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைன்லயும் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? இதைத்தான் நம்ம பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு என்னன்னு புரியுதா? ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்திருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு, ரெண்டு லைன்லையும் டிஃப்ரெண்டான வோல்டேஜ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ரெண்டு வோல்டேஜ் அக்ராஸ் நம்ம வோல்டேஜை மெஷர் பண்ணி பார்த்தா ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவே நம்ம ஒரு பாயிண்ட்லையும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த 1 மீட்டர்ல வச்சு ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணா ஒரு 5 வோல்ட் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு. அதே இது ஒரு 0.5 மீட்டர்ல வச்சு நீ மெஷர் பண்ணி பார்த்தா அங்கே வேற ஒரு வோல்டேஜ் இருக்கும். அடுத்து ஒரு 0.2ல மெஷர் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு வேற வோல்டேஜ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லையும் டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன நடக்கும்னா, அந்த கண்டக்டரை சுத்தி இருக்க அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து ஃபுல்லா எலக்ட்ரான்ஸா மாறி அந்த எலக்ட்ரான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மோதி அதுவும் ஒரு கண்டக்டரா ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் நீ தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இதே சேம் ரெண்டு கண்டக்டர் எடுத்துக்கும். இந்த ரெண்டு கண்டக்டரும் ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொன்னோமா, சென்டர்ல டயலெக்ட்ரிக் மீடியம் அப்படின்னு சொன்னோமா, அந்த டயலெக்ட்ரிக் மீடியம் தான் ஏர் இருக்கா. நார்மலா அட்மாஸ்பியரிக் ஏர்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள், ஏன்னா எல்லா ஆட்டம்ஸும் இருக்கும் இல்லையா, எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். சரௌண்டிங்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. அந்த ஆட்டம்ஸ் தான் நம்ம இங்கே டயலெக்ட்ரிக் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த டிரான்ஸ்மிட் பண்ற வோல்டேஜை ஒரு லெவலுக்கு மேல பர்டிகுலர் வோல்டேஜ் மேல இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், அந்த டயலெக்ட்ரிக் மீடியம் பிரேக் டவுன் ஆகுமா, பிரேக் டவுன் ஆகி அதுவும் ஒரு கண்டக்டரா ஆக்ட் ஆக ஆரம்பிக்குமா. இதை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆல் டயலெக்ட்ரிக்ஸ் ஆர் நாட் இன்சுலேட்டர் பட் ஆல் இன்சுலேட்டர்ஸ் ஆர் கால்ட் டயலெக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. இதுக்கு மீனிங் என்ன, எல்லா இன்சுலேட்டர் மெட்டீரியலையும் நம்ம டயலெக்ட்ரிக்கா யூஸ் பண்ணலாம், பட் எல்லா டயலெக்ட்ரிக் மெட்டீரியலையும் இன்சுலேட்டரா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்சுலேட்டர்னா என்ன, நம்ம என்னதான் வோல்டேஜ் அப்ளை பண்ணாலும் அது கண்டக்ட் பண்ணவே பண்ணாது, இன்சுலேட்டரா தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். பட் டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் என்ன ஆகும், ஒரு லெவலுக்கு மேல வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணா அது உடஞ்சி கண்டக்டர் மெட்டீரியலா மாறிடும். இதைத்தான் நம்ம டயலெக்ட்ரிக்னு சொல்லியிருப்போம். இங்க நமக்கு டிரான்ஸ்மிஷன் லைன்ல சென்டர்ல இருக்க ஏர் என்னவா ஆக்ட் ஆகும், டயலெக்ட்ரிக்கா இருக்கு. ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் லெவலுக்கு மேல ரெண்டு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு அகாசக வோல்டேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன் ஆகி கண்டக்டரா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்படி இந்த ஏர் வந்து கண்டக்டர் ஆக்ட் ஆகுது, ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஏர்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு, அதுலயும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். எல்லாமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, பட் அதோட வெலாசிட்டி வந்து கம்மியா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அது டயலெக்ட்ரிக்கா இருக்கு.
அதே இது நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இன்க்ரீஸ் ஆகலாம் என்ன நடக்குன்னா, அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகுது, ஒரு எனர்ஜி எடுத்துக்கிட்டு அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. அது மூவ் ஆகும்போது என்ன பண்ணும், நியர்பை இருக்க பார்ட்டிகுலா போய் சேர்ந்து இடிக்குது, தள்ளுது, அது உடையுது. பட் அதுலேருந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வரும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் அகைன் அதுக்கு அடுத்த இருக்க ஆட்டமை போய் உடைக்கும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக சேர்ந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அகைன் அந்த சென்டரில் இருக்க ஏர் என்னவா மாறிடுது, கண்டக்டிங் மீடியமா மாறிடுது. இப்போ ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இன்னொரு ஆட்டத்தில் போய் மோதுது இல்லையா, அது மோதும் போது அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ஒரு ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுமா. ஆனால் ஒரு ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான் வெளியே வந்துச்சுனாலே இட் எமிட்ஸ் ரேடியேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த ரேடியேஷனுக்கு ஒரு பர்டிகுலரா ஒரு வெலாசிட்டி இருக்கும், ஒரு வேவ் லென்த் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்க ஒவ்வொரு ரேடியேஷனுக்கும் ஒரு கலர் இருக்கும். நீங்க பார்த்துப்பீங்க, விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல படிச்சிருப்போம். அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தை வச்சு இங்க 2 எலக்ட்ரான் மோதி அந்த எலக்ட்ரான் எமிட் ஆகும்போது ஒரு ரேடியேஷன் வருது. அந்த ரேடியேஷன்லேருந்து அதோட வேவ் லென்த்தை வச்சு கலரை ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த கலர் தான் ஒரு ரெட்டிஷ் கலர்ல ஒரு க்ளோ மாதிரி வருதா, இதைத்தான் நம்ம கொரோனா அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ கொரோனானா என்ன, டிரான்ஸ்மிஷன் லைன் எக்ஸாம்பிள் 2 டிரான்ஸ்மிஷன் லைன்ல எடுத்துக்க, அந்த 2 லைனுக்கு அக்ராஸா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒரு பாயிண்ட்லையும் இன்னும் சேமா இருக்காது, வெவ்வேறு வேல்யூவா இருக்கு. அதைத்தான் நம்ம பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்டால என்ன நடக்கு, அந்த 2 லைனுக்கு அக்ராஸா இருக்க இந்த ஏர் டைஎலக்ட்ரிக் மீடியம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, கண்டக்டிவ் மீடியமா மாறுது. எப்படி கண்டக்டிவ் மீடியமா மாறுதுன்னா, அட்மாஸ்பியரிக் ஏர்ல எலக்ட்ரான்ஸ், புரோட்டான், நியூட்ரான்ஸ் அண்ட் நிறைய ஆட்டம்ஸ்லாம் இருக்கு. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அது வரைக்கும் சும்மா இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டால அதுலேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகி அது பக்கத்தில் இருக்க ஆட்டத்தில் போய் மோதுது, ஆட்டம் உடஞ்சி என்ன ஆகுது, அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானா ஒவ்வொரு ஆட்டமா போய் மோதி மோதி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது இல்லையா, ரேடியேஷன் எமிட் ஆகுது. நார்மலா ஒரு எலக்ட்ரான் வெளில வருதுனாலே ரேடியேஷன் வரும். அந்த ரேடியேஷனுக்குனே ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, ஆம்பிளிடியூட்லாம் இருக்கு. ஒரு வேவ் லென்த்துக்கும் ஒரு பர்டிகுலர் கலர் உண்டு. அதைத்தான் விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல சொல்லியிருப்பாங்க. இந்த ஆட்டத்திலேருந்து வெளில வர்ற இந்த வேவ் லென்த் ஒரு ரெட் கலர் வேவ் லென்த்தா வரும். அதைத்தான் நம்ம இந்த வயலட் க்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரெட்டிஷ் க்ளோ இங்க டிரான்ஸ்மிஷன் லைன்ல ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, புரியுதா என்ன சொல்றோம்ட்டு. இதே அனதர் நேம் என்ன சொல்லிக்கலாம், ஃபிளாஷ் ஓவர் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்ல வயலட் க்ளோ, ஹிஸ்ஸிங் நாய்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓஷன் கேஸ், இதுதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், கொரோனா அப்படின்னு சொல்றோம். இந்த கொரோனா வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அட்மாஸ்பியரிக் கண்டிஷன், ரெய்னி சீசனா, சம்மர் சீசனா. ஏன்னா நமக்கு சம்மர் சீசன்ல அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட நம்பர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே இது ரெய்னி சீசன்ல பார்த்தா அதிகமா இருக்கும். கண்டக்டோட சைஸ் அதிகமாக 2 கண்டக்டருக்கு இடையில டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே தான் ஸ்பேசிங் பிட்வீன் தி கண்டக்டர், லைன் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுனாலும் நமக்கு கொரோனா எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். லைன் வோல்டேஜ் அதிகமாச்சுனாலும் கொரோனா எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் கொரோனா நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதுல பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபிளாஷ் லைட் மாதிரி தெரியுதா, இதைத்தான் நம்ம கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த கொரோனா டிஸ்சார்ஜ்ல இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட்வான்டேஜ். என்னென்ன அட்வான்டேஜ், ஏன்னா நமக்கு சென்டர்ல இருக்க ஏரும் நமக்கு கண்டக்டிவ் மீடியமா மாறிடுச்சு. ஸோ என்ன ஆகுது, அந்த கண்டக்டரோட டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதா, டயாமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் வோல்டேஜ் ப்ரொஃபைல் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ரெய்னி சீசன்ல லைட்னிங் ஸ்ட்ரோக் வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல விழுறது கம்மியாகும். ஏன்னா நமக்கு இங்க கொரோனா டிஸ்சார்ஜே ஒரு ஃபிளாஷ் லைட் மாதிரி ஒரு வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் நடந்துட்டு இருக்கு. அந்த லைட்டிங் டிஸ்சார்ஜ் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் மேல விழுறது கம்மியாகும். இதெல்லாம் இந்த கொரோனா டிஸ்சார்ஜ்ல இருக்க அட்வான்டேஜ். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா எனர்ஜி லாஸ். மெயின் பாயிண்ட் எனர்ஜி லாஸ் தான். எனர்ஜி லாஸ் அதிகமா இருக்கு, கரோஷன் நடக்கும். ஏன்னா ஒரு வாட்டி ஃபிளாஷ் ஓவர் நடக்கும் போதும் அந்த மெட்டீரியல் மேல துரு பிடிக்குது, கரோஷன் நடக்குது. இந்த வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் எப்பவுமே சைனசாய்டல் வேவ் ஃபார்ம்ல இருக்கிறதுல நான் சைனசாய்டல் வேவ் ஃபார்மா இருக்கு. இதனால என்ன ஆகுது, நியர்பை இருக்க கம்யூனிகேஷன் லைனே அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் லைன்ல முக்கியமான பாயிண்டே ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆச்சுன்னா கம்யூனிகேஷன் லைன்ல நமக்கு நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிரும். ஸோ ரிசீவிங் எண்ட்ல போகும்போது அந்த சிக்னல் நமக்கு நாய்ஸா போய் சேரும், சென்ட் பண்ற சிக்னலா போய் சேராது. தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி டிராபேக்ஸ் ஆஃப் கொரோனா டிஸ்சார்ஜ். இந்த கொரோனாவை எப்படிலாம் குறைக்கலாம், டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்குது டயமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும், ஃப்ளாஷ் ஓவர் அக்கர் ஆகிற பாசிபிலிட்டி நம்ம குறைக்கலாம். அண்ட் ஸ்பேசிங் பிட்வீன் தி கண்டக்டர் கடையில் ஸ்பேஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், சென்டரில் இருக்க டைஎலக்ட்ரிக் மீடியத்தோட டிஸ்டன்ஸ் அதிகமாகும். அது வந்து நம்ம கண்டக்டர் மெட்டீரியலாக மாறதுக்கான டைமிங் ரொம்ப அதிகமாகும். யூஸ் பண்டில்டு கண்டக்டர். இப்போ சிங்கிள் கண்டக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏசிஎஸ் கண்டக்டர் பார்த்துருப்பேன் இல்லையா, 2-3 கண்டக்டர் சேர்த்து வச்சு மொத்தமாக பண்டில் கண்டக்டர் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பண்டில் கண்டக்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அது சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸையும் கண்டக்டர் மெட்டீரியல் ஆட் பண்ண வைக்கும். அண்ட் ஏர் வந்து இன்சுலேட்டராகவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இன்சுலேஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். யூஸ் கொரோனா ரிங் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் கொரோனா ரிங். மெயினாக நம்ம கொரோனா எங்கே அதிகமாக இருக்குன்னா ஷார்பன் எஜஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஏன் ஷார்பன் எஜ் அதிகமாக இருக்குன்னா, எங்கே நமக்கு ஷார்ப் எஜ் இருக்கோ அங்கே தான்
எலக்ட்ரானோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கொரோனா ஃப்ளாஷ் ஓவர் எப்போதுமே எங்கே இருக்கும், ஷார்ப் எட்ஜ் தான் அதிகமாக இருக்கும். இதை ஷார்ப் எட்ஜ் தியரின்னு சொல்லி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரிங்கு இங்கே வச்சுருக்கோம். இந்த ரிங்கு வந்து ஃபுல்லாக ஷார்ப்பாக ஒரு ஆர்க் ஷேப்பில் நம்ம டிரான்ஸ்மிஷனில் ஒரு ரிங்கு வைக்கிறதுனால என்ன ஆகும், எல்லாம் இந்த ஃப்ளாஷ் ஓவரும் அந்த ரிங்கு மேலே நடந்துடும். நம்ம கண்டக்டர் மேலே எதுவுமே நடக்காது. இந்த டயக்ராமில் போகிற ஒரு ரிங்கு இருக்கா, இந்த ரிங்கை ஒரு ஆர்க் ஷேப்பில் வச்சுருக்கோம், டிரான்ஸ்மிஷன் லைனில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் என்ன நடக்கும், எல்லா ஃப்ளாஷ் ஓவர் அண்ட் இந்த கொரோனா டிஸ்சார்ஜ் எல்லாமே இந்த ரிங்கு மேலே நடக்கும். நம்ம கண்டக்டருக்கு எந்த அஃபெக்ட் நடக்காது. இதைத்தான் நம்ம கொரோனா ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்மிஷன் சைஸை பொறுத்து 8 இன்ச்சு 12 இன்ச்சு 17 இன்ச்சுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொரோனா ரிங்கை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த இதில் பார்த்தா தெரியும். இது நிறைய இடத்துல நீ ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். டிரான்ஸ்மிஷன் லைனில் இந்த மாதிரி ரிங்கை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தான் நம்ம கொரோனா ரிங் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இது என்ன ஆகும், லைட்னிங் அரஸ்டராகவும் இதை கனெக்ட் பண்ணி சேர்த்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், 4 எஃபெக்ட்: ஸ்கின் எஃபெக்ட், ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட், ஃபெராண்டி எஃபெக்ட், கொரோனா எஃபெக்ட். ஸ்கின் எஃபெக்ட்னா என்ன, கண்டக்டரோட அவுட் சைடில் கரண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், கண்டக்டரோட இன்சைடில் கரண்ட் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். இதை தான் ஸ்கின் எஃபெக்ட். இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு மெட்டீரியல், ஃப்ரீக்வன்சி, டயமீட்டர் அண்ட் ஒயரோட சைஸ். எப்படி குறைக்கலாம், ஏசிஎஸ்ஆ கண்டக்டரை யூஸ் பண்ணி அதை நம்ம குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட். ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் என்ன, ஒரு கண்டக்டரோட ஃபீல்டு ரேஞ்ச் என்ன ஆகும், நியர்பை கண்டக்டரோட ஃபீல்டு ரேஞ்சை போய் கட் பண்ணுது. ஸோ அந்த கண்டக்டரோட எஃபெக்டிவ் ஏரியா குறையுது, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் பவர் லாஸ் அதிகமாகுது. இதுதான் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபெராண்டி எஃபெக்ட். ஃபெராண்டி எஃபெக்ட்னா லாங் டிரான்ஸ்மிஷன் லைனில் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டால என்ன நடக்கு, ரிசீவிங் இந்த வோல்டேஜ் சென்டிங் இந்த வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. இதைத்தான் நம்ம ஃபெராண்டி எஃபெக்ட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ். கொரோனா டிஸ்சார்ஜ்னா என்னது, ஹிஸ்ஸிங் நாய்ஸ், வயலட் க்ளோ அண்ட் ஓசோன் கேஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் ப்ரொடியூஸ் ஆக தான் கொரோனா டிஸ்சார்ஜ் சொல்கிறோம். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது 30 kV/cm அதிகமாகும் போது நமக்கு கொரோனா டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். இந்த 4 எஃபெக்ட்டுமே ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆச்சுன்னா 4 எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதனால மேஜர் ஒரு இந்த 4 எஃபெக்டுக்கு பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தா, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா இதை சுற்றி இருக்க கம்யூனிகேஷன் லைன் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ரீக்வன்சி போய் அஃபெக்ட் பண்ணும், அதில் நாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரிசீவிங் எண்ணில் போய் அந்த நம்ம கொடுக்குற சிக்னல் அங்கே போய் சேராது, நாய்ஸாக போய் சேரும். இதை தான் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்க இந்த எஃபெக்ட் போய் அதோட சிக்னல் நாய்ஸாக மாற்றிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது டிரான்ஸ்மிஷன் லைனில் 4 எஃபெக்ட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இதை பற்றி ஃபர்தராக டவுட் இருக்குன்னா கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.